வணக்கம் மகளே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் வந்து தமிழக அரசியலை பற்றி தான் நம்ம எப்பயும் போட்டுட்ருக்கோம் வீடியோ. எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். இப்போ பார்க்க போனீங்கன்னா காலையிலே ஈடி, மாலையிலே மோடி. ஏன்னா மாலையில் இப்போ மோடி வந்து பயங்கரமாக கலக்கலக்குன்னு கலக்கிட்டு போயிட்டார் தமிழகத்தில் டிநகர். அதாவது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு வேட்பாளருக்கு ஒரு ஆதரவாக வந்து ஓட்டு சேகரிப்பு வேலையில் நடந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அங்கே எவ்வளோ ரோட் ஷோ, எவ்வளோ மக்கள் பயங்கரமாக திரண்டிருந்தாங்க, அதை நம்ம பார்த்தோம். இப்போ ஈடியை பற்றி பேசணும் இல்லையா? ஈடின்றது வந்து பார்த்தீங்கன்னா சாபர் சாதிக்கு அந்த போதைப்பொருள் கடத்தல் மன்னன் இருக்கான்ல, திமுகவோட போதைப்பொருள் கடத்தல் மன்னன், அவருக்கு தொடர்புள்ள இப்போ அமீர் வீட்டில் அதே மாதிரி அந்த அவங்க ஹோட்டலில் மொத்தம் 43 இடத்துல நம்ம ஈடி ரைடு நடந்திருக்கு. இன்றைக்கி என்னென்ன கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் வெளியிடுவாங்க ஒரு நாள் 2 நாளில். ஆனால் அதில் இன்னொன்று பெரிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, திமுகவில் இன்னொரு சூப்பரான ஒருத்தன் மாட்டிகிட்டு இருக்கான். மாவட்ட செயலர், நம்ம ஏரியா மாவட்ட செயலாளர் தான், சிற்றரசுன்னு சொல்லிட்டு. ஏன்னா சிற்றரசு தான் முழுக்க அதாவது அவங்க வந்து கொரியர் வச்சு நடத்திட்டு இருக்கான் போல் இருக்கு. பெரிய கொரியர், சும்மா சாதாரணமாக கொரியர் கிடையாது, நம்ம கண்டெய்னராக கடத்துறது. கண்டெய்னராக அதாவது இப்போ போக பார்த்தீங்கன்னா ஜாபர் சாதிக்கு வந்து சாதாரணமானதாக தான் தெரியுது. ஏன்னா இவனை விட பெரிய பெரிய முதலைங்கள்லாம் மாட்டுது. ஏன்னா இவனுங்க தான் அதை கடத்துறதுக்கு ஒரு எலியாக தான் ஜாபர் சாதிக்கை யூஸ் பண்ணியிருப்பானுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அமீரை வந்து நிறைய நம்ம சந்தேகப்பட்டோம். நம்ம சந்தேகப்படுறது தப்பு இல்லை, ஏன்னா அவன் இருக்கிறதுலே மோசமான கேடி மாதிரி பேசி பெரிய லவடா மாதிரி பெரிய மாதிரி பேசுவான்ல, பெரிய நம்ம தான் பெரிய அறிவாளி அப்படின்ற மாதிரி பேசுவான். இத்தனை வருஷம், அதாவது நம்ம இவர் கார்த்தி நடிச்சிருந்தார்ல ஒரு படம், அந்த இதுக்கு இவர் வந்து படம் வந்து டைரக்டரு, அதுக்கு பணம் அதில் பல பிரச்சனைகள் இருந்துச்சு. அந்த பத்திவீரன் படத்துக்கு தான் அதில் இருந்த பிரச்சனைக்கு அப்புறம் யார் இவர் படத்துக்கெலாம் வந்து முதலீடு பண்ணான், பணம் உதவி யார் கொடுத்து, அதாவது ப்ரொடியூசர் யார் பண்ணா அப்படின்றது தான் கேள்வி. அதில் வந்து எங்கெங்கெல்லாம் இவங்கெல்லாம் பணம் பரிமாற்றம் எங்கெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஈடி இவர்கிட்ட எடுத்த அமீர்கிட்ட எடுத்த தகவலை வச்சு 11 மணி நேரம் அமீர்கிட்ட வந்து அவங்க வந்து விசாரணையில் வச்சுருந்தாங்க. அந்த 11 மணி நேரம் விசாரணையில் பல இது அவர் வந்து கைக்கிட்டார். அவர் கைக்கிட்ட போய் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் அவரை சுற்றி எல்லா சர்க்கிளையும் எடுத்து இப்போ வந்து இன்னைக்கு ரைடு எடுத்திருக்காங்க. இப்போ அதில் சிற்றரசுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அடுத்தாப்புல மாட்டிகிட்டு இருக்காரு. அடுத்தது நம்ம சின்ன அரசர் இருக்கார்ல, திமுக சின்ன அரசர் உதயநிதி, எல்லோருமே எதிர்பார்க்கறது அவரை தான். அது நிச்சயமாக கூடி விரைவில் நடக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பாதுகாப்பு படையெல்லாம் இங்கே வந்து வேறு இறங்க போகுது. அது எலெக்ஷனுக்காக மட்டும் இல்லை, அதான் 14ஆம் தேதிக்குள்ளார பல இது நடக்கும்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டு இருக்காருல்ல, அதில் இதுவும் ஒன்று நடக்கலாம். ஏன்னா திடீர்னு அவரை கைது பண்ணலாம், இல்லைன்னா ஒரு முதல்ல விசாரணைக்காக கூப்பிடலாம், இல்லைன்னா நிறைய எதை வேணாலும் சொல்லலாம். இப்போ எங்கேனாலும் சரி, இந்த இவர் இருக்கார்ல நம்ம பெரிய நம்ம ராசா இருக்கார்ல, ஆர் ராசா 2G வழக்கில் இருந்தவர், அவர் பெரிய ஞானி மாதிரி ஒரு இடத்துல பேசுவார். இந்து மதத்தை எதிர்க்கிறவன், அதாவது இந்துனாலே வேசி மகன் சொன்ன அந்த வேசி மகன் இருக்கான்ல, அவன் தொகுதியில் அவன் ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஜெயிலுக்கு போகிறான். ஜெயிச்சாச்சினாலும் தோத்தாச்சினாலும் சரி தான். ஜெயிச்சாச்சினாலும் என்ன நடக்க போகுது, அடுத்தது இடைத்தேர்தல் வரப்போகுது, பிஜேபி தான் வரப்போகுது. மக்கள் நீங்கள் சிந்திங்க, அவருக்கு எதிர்ப்புகள் இருக்குது, அவருக்கு ஓட்டு விழாது, அது வேற ஒரு சைடு இருக்கட்டும். எல்முருகன் அவர் இதில் தான் அங்கே ஜெயிக்க போகிறாரு. இருந்தாலும் மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு போடணும்னு நினச்சிருப்பீங்க தெரியுமா? காசு வாங்கிட்டு, அவன் காசு நிறையா கொண்டு ராஜா அங்கே கொண்டு சேஃப்டி பண்ணி வச்சுருக்காரு உங்களுக்கு கொடுக்குறதுக்காக. அதெல்லாம் வாங்கிக்கோங்க, வாங்காமல் இருக்காதீங்க. ஏன்னா இவனுங்க கிட்டலாம் இப்போ வாங்கினா தான் உண்டு. ஏன்னா ஜெயிலுக்கு போன அப்புறம் வாங்க முடியாத. திமுகவே 2ஆக பிரியக்கூடிய நிலை கூடி விரைவில் இருக்குது. 2026 தேர்தலுக்கு முன்னாடி திமுக 2ஆக பிரியும். அது ஒரு பக்கம். சிற்றரசர் இப்போ உள்ளார வந்து அடுத்தாப்புல அவருக்கு சமன் அனுப்ப போகிறாங்க. அவர் வந்து ஒரு வாக்குமூலம் கொடுப்பார். அடுத்தது நம்ம அரசர் சின்ன குடும்ப தலைவரே பேருவார், என்ன உதயநிதி அவர்களே வந்து போகிறதுக்கு பல விதமான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம ரோட் ஷோவில் மோடி அவர்கள் வந்து பெரிய ஒரு சாதாரண சின்ன ஒரு எளியவன் எங்கன்னா கூட தேடி கையை கொடுக்காரு, கை காட்டுறது, எவ்வளோ விஷயங்கள் நடத்திட்டு இருக்கு. ஆனால் இவங்கெல்லாம் அப்படியா இருக்காங்க? நான் அன்றைக்கி ஒரு டிஆர் பாலு வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்திருந்தார்.
சாதாரண மக்கள் என்ன பண்ணுறாங்க, கை கொடுக்குறாங்க. கையை கொடுத்த உடனே சானிடைசர் ஒருத்தன் வச்சுக்கிட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கான். கையை தொடச்சி ஏன் சாதாரண மக்கள் கையை தொட்டால் அவங்களுக்கு என்ன, கை குஷ்டம் பிடிச்சிருமா? இல்லைன்னா நாங்கள் குஷ்டம் பிடிச்சவங்க உங்கள் கையை தொட்டுட்டோமா? என்னங்கடா இது? உங்களுக்கெல்லாம் இந்த திமுக கட்சியில் ஒரு பதவியில் இருந்தீங்கன்னா பெரிய ஆள் நினச்சிக்கிறீங்க. திமுக கட்சினாலே பெரிய லெவலில் நீங்கள் போகிறீங்களே, ஓவரா இல்லையா உங்களுக்கெல்லாம்? மக்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு கிள்ளிக்கறி ஆகிப்போச்சு. நீங்கள் மொத்தமாக எல்லாருமே ஜெயிலுக்கு போகிறதுக்கு திமுக காரன் அத்தனை பேர் ரெடியாக இருக்க. ஏன்னா இடி ரைடுன்றது வந்து இவங்க சொல்கிறாங்க, இடியை வந்து அனுப்பி விட்டாரு, அதாவது திமுக மேலே இருக்க பகையில். இதெல்லாம் வந்து இடிக்கும் பிஜேபிக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னு நாங்கள் சொன்னாலும் நீங்கள் நம்ப போகிறது கிடையாது. ஆனால் இது எல்லாமே வந்து நீங்கள் திருடன் தானே, நீங்கள் திருடினதுனால தானே அவனுங்க வரானுங்க. ஏன் வேறு யாரும் திருடலையான்னு உங்களோட கேள்வி இருக்கும். எல்லாரும் தான் திருடுறான். ஒவ்வொருத்தனும் பின்னாடியும் வரும். அதிமுகவுக்கு எவனோ எல்லாம் என்னென்ன பண்ணியிருந்தானுங்களோ, இப்போ விஜயபாஸ்கருக்கு ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அந்த எல்லா விஷயமும் வரதான் செய்யும். யாரையும் கவர்மெண்ட் விட்டு வைக்க, அரசாங்கம் வந்து தனி, மோடி வந்து அவர் ஒரு கட்சி தலைவர், பிரதமர், நம்ம நாட்டை ஆளக்கூடியவர். ஆனால் சட்டத்துக்கும் அவருக்கும் சம்மந்தம் கிடையாது. இவர் போடுறது இவர் சொல்கிறது அங்கே நடக்குமா? அப்படின்னா தான் திமுக கட்சியே இருக்காது. திமுகவில் ஒருத்தவங்க வெளியே இருக்க மாட்டான். அந்த மாதிரி நினச்சிருந்தா. அதாவது மாதிரி இப்போ இங்கே வந்து நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு வந்து நம்ம மோடி அவர்கள் வந்து ஓட்டு சேகரிப்பு விழாவில் பயங்கரமான அதாவது தமிழக மக்களே இப்போ மோடி ஏற்றுக்கிட்டாங்க. மோடி ஏற்றுக்கிட்டு தமிழக மக்கள் முழுக்க மோடிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது முதல்ல எல்லோருமே தமிழக மக்கள் அத்தனை பேரும் புரிஞ்சிக்கங்க. ஏன்னா இந்த திமுகவுக்கு ஆதரவாக பல பேர் மோடிக்கு ஓட்டு போட்டு என்ன நடக்க போகுது? திமுக கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளும் சரி, எதுவுமே வந்து சம்மந்தம் இல்லாத வாக்குறுதி. எல்லாம் மக்கள் வந்து நம்பி வீணாக போகாதீங்க. இந்த 1000 ரூபா மாதம் கொடுக்கறதே வந்து யார் காசில் கொடுக்குறான் என்ன ஏதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. அது வந்து முழுக்க நம்மளுடைய காசு தான் நமக்கு ஒரு வழியாக வந்துட்டு இருக்கு. அது யார் ஜெயிச்சாலும் இதுக்கப்புறம் வரதான் செய்யும். ஏன்னா பல திட்டங்கள் வந்து மோடி வச்சிருக்காரு. ஏன்னா பெண்களுக்கு வந்து, ஏன்னா வீட்டில் அவங்க வேலை செஞ்சு குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய பெண்கள், வேலைக்கு போகாத பெண்கள் வீட்டில் இருப்பாங்கல்ல, அப்படிப்பட்ட பெண்களை பார்த்து காசு கொடுக்கறதுக்கெல்லாம் திட்டங்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரி இவங்க திமுக காரன் வந்து 500 ரூபா சிலிண்டர் 100 ரூபா குறைக்கல. 500 ரூபா சிலிண்டர் ஆக்குவானா? எல்லாமே ப்ராடு பசங்க. டீசலுக்கு 7 ரூபாயும் பெட்ரோலுக்கு 5 ரூபாயும் குறைக்கிறேன்னா 2 ரூபா குறைச்சிருக்காங்க. அதை பெருமையாக பேசிட்டு இருக்காங்க உதயநிதி. சொன்னதை தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதை வந்து குறைக்கலன்றது வந்து மக்கள் மத்தியில் கேள்வி இருக்குது. திமுக காரன் எங்கே தேடி ஓட்டு கேட்க போனாலும் மக்கள் தேடி கருப்பு கொடி காட்டி அவங்கள விரட்டி அடிக்கிறாங்கன்றது வந்து உதயநிதிக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். உதயநிதி போகிற இடத்துல வந்து காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டி அவங்க கட்சிக்காரங்களை கொடியை சுற்றி வச்சுருக்காங்க. அதுலேயும் எல்லாரும் அங்கங்கே கேள்வி கேட்குறாங்க. அவர் பதில் சொல்ல முடியாமல் பிறண்டு பேசுகிறாரு. இதே போல தான் வந்து எல்லா இடத்துலையும் திமுகவுக்கு எதிர்ப்பலை நடந்துட்டு இருக்கு. பிஜேபி கட்சியில் யாராவது பொதுமக்கள் மத்தியில் பிஜேபி கட்சிக்கு எதிர்ப்பு இருக்கா? ஏதாவது திமுக காரன் படித்த முட்டாளுங்க இருப்பான் தெரியுமா, அவன் வந்து திமுகவில் படித்த முட்டாள். இப்போ படிச்சிருக்கவங்க இப்போ எல்லாருமே வந்து பிஜேபி ஆதரிக்கிறாங்க. ஏன்னா பிஜேபி ஒரு நல்ல கட்சி. ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாதவனை தான் வந்து இந்த தேர்தலில் வந்து போட்டியிடறதுக்கு வச்சுருக்கு. ஏன்னா சாதாரணமாக ஒருத்தவங்க இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இதுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே உதயநிதி சொன்னார், இங்கே இருக்கிற நம்ம தமிழக ஆளுநருக்கு சொன்னார், ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு எலெக்ஷன் வந்துடுன்னு. இப்போ இவங்க வந்து தமிழிசை சவுந்தரராஜன் வந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்து எலெக்ஷனில் நிற்கிறாங்க, ஜெயிப்பாங்க. ஜெயிச்ச அப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அரசியலை விட்டு போயிடுறீங்களா? அதாவது உதயநிதி அவர்கள் வந்து உள்ளார போகணும், ஜெயிலுக்கு போகணும். மக்கள் மத்தியில் எல்லாருக்குமே எதிர்பார்ப்பு. ஏன்னா கொள்ளையடிக்கிற கூட்டமாக, ஒரு கொள்ளையடிக்கிற கும்பலாக நம்ம தமிழகத்தை ஒரு சுரட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு குடும்பமே நம்ம தமிழகத்தோட வளத்தை அழிச்சிக்கிட்டு இருக்கு. ஏன்னா திமுக கட்சின்ற ஒரு மாபெரும் பின்பத்தை வச்சுக்கிட்டு அவன் ஒரு பெரிய ஜமீன் மாதிரி வச்சுக்கிட்டு அரிச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஏற்கனவே உள்ள வெள்ளைக்காரன் காலத்தில் கூடி அவன் மொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி சேர்த்து அவன் அள்ளிட்டு வெளிநாட்டு போயிட்டான். ஆனால் இவனுங்களும் அதே வேலையை தான் செய்கிறாங்க.
ஏன்னா அவங்க வந்து பிரான்ஸ்லேருந்து வந்து நம்ம நாட்டில் இருக்க வளத்தெல்லாம் கொள்ளையடிச்சு அங்கே கொண்டு போனான். இவங்களும் அதே வேலையை தான் செய்கிறானுங்க திமுக காரனுங்க. இங்கே இருக்கக்கூடிய திட்டங்களுக்காக பணத்தை ஒதுக்கி பணத்தில் பாதியை அந்த இதுக்கு செலவு பண்ணிட்டு மீதியை ஃபுல்லாக வேறு நாடுகளுக்கு ஒவ்வொரு தொழில் தொடங்கி வச்சுக்கிட்டு அங்கே தான் எல்லா செல்வாக்கையும் உருவாக்கிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டை நாசமாக்கக்கூடிய, நம்ம நாட்டை ஒரு வலிமையான ஒரு நல்ல ஒரு பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடியதுக்கு எந்த ஒரு அரசியல்வாதியும், அதுவும் திமுகவில் இருக்க அரசியல்வாதி எவனும் நினைக்கிறது இல்லை. அவன் சொத்துக்களை வந்து வெளியில் குமிச்சா, ஏன்னா இங்கே இருந்தாச்சுன்னா தான் ஈடி ரைடு அது இதுன்னு வருது இல்லை, வெளியில் கருப்பு பணத்தை வெளியிலே வேறு நாடுகளில் வாங்க வைக்கிறான். அந்த இதை அவங்களுக்கு வந்து முதலீடு பண்ணி வச்சு இவங்களுக்கு சொத்தாக வருது. ஆனால் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ இருக்க ஈடி வந்து முன்னாடி மாதிரி கிடையாது, உங்களுக்கான ஈடி கிடையாது. ஏன்னா காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்ததுன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு 4 சீட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்தா அங்கே தலைமை வந்து உங்களை எதுவுமே கண்டுக்காது. ஆனால் பிஜேபி அப்படி இல்லை. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட பிஜேபிக்காரன் வீட்லேயும் ஈடி ரைடு நடந்துச்சு. அதனால் ஈடி ரைடு வந்து பாரபட்சமே கிடையாது. அதுக்கு மோடி அவர்கள் வந்து என்றைக்கு தலையிடுறதும் கிடையாது. ஏன்னா அது நேர்மையாக நடக்கணும். இந்த அரசியலுக்கும் அவங்க அரசாங்கத்துக்கும் சம்மதமே இருக்கக்கூடாதுன்ற ஒரே குறிக்கோளில் இருக்கிறவர் தான் மோடி. வேறு வெளிநாடுகள்லாம் வந்து அவருக்கு வந்து எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்றது வந்து பல பேருக்கு தெரியும். இப்போ நம்ம திமுகவில் இருக்கக்கூடிய இந்த போதை கடத்தல் கும்பல் இருக்காங்கல்ல, போதை கடத்தல் கும்பல் ஒவ்வொருத்தவங்களா இப்போ திமுக கட்சியில் இருக்கவங்களே வெளியில் வந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களா இப்போ ஜாபர் சாதிக்கு ஏற்கனவே திமுக கட்சியில் தான் இருந்தார். இப்போ மாவட்ட செயலாளர் ஒருத்தர் வந்து கொரியர் வச்சு அதில் அவர் மாட்டிகிட்டு இருக்காரு. அதில் இன்னும் ஒரு 4 பேர் அதில் இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களா வெளியில் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்காக சமன் கொடுத்து உள்ளார வர இந்த திமுக கட்சின்றதே போதையோட கூடாரமாக மாறுது. ஏன்னா இவனுங்க எல்லாருமே வந்து இந்த போதை பொருளை எப்படிலாம் வந்து மாற்றி பொருளோட கலந்து விற்கணும், வியாபாரம் பண்ணணும், பொருளை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பணுன்றதை வந்து வித்தையை கற்று வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கண்டெய்னராக அனுப்பியிருக்காங்க. இவங்க எல்லோருமே வந்து வெளிநாடுகளில் வந்து இவங்களுடைய பணத்தை வந்து அதாவது அனுப்புறதா இருக்கட்டும், அதாவது மணி லாண்டரியில் இவங்க எல்லாருமே வந்து இதில் தொடர்பில் இருக்காங்க. அதனால தான் ஈடி ரைடு மறுபடியும் இவங்ககிட்ட ஆதாரத்தை தேடிக்கிட்டே இருக்குது. ஆதாரம் சரியாக ஈடி ரைடுக்கு ஈடிக்காரங்களுக்கு இன்னும் கிடைக்கல. ஏன்னா கிடைச்சிருந்தா, ஏன்னா திமுக காரன் எல்லாத்துலேயும் தில்லாலங்கடியாக இருப்பான்ல. ஏன்னா எதுவுமே வந்து ஒரு ஆதாரத்தை வைக்கக்கூடாது, வச்சிருந்தா நம்ம மாட்டிப்போன்னு எல்லாத்துலேயும் எச்சரிக்கையாக தான் இருப்பான். ஆனால் எல்லாத்துலேயும் ஒரு தப்பு விடுவான் அந்த திமுக காரன். அதை தான் ஈடி ரைடு மறுபடியும் அடிச்சுட்டே இருக்காங்க. 43 இடத்துல மறுபடியும் இப்போ ஒருத்தன் சிற்றரசு மாட்டியிருக்காரா, சிற்றரசுலேருந்து மறுபடியும் நோண்டுவாங்க நம்ம உதயநிதி மனைவி அடுத்தாப்புல அவங்களுக்கு சமன் அனுப்ப போகிறாங்க. இப்படி பலவிதமானது ஒன்று ஒன்றா போயிட்டே இருக்கு. மோடி அவர்கள் ஒவ்வொரு டைமும் வர ஒவ்வொருத்தனுங்க பீஸு பிடுங்க போகும். நாளுக்கு வந்து எப்போவுமே வந்து திமுகனாலே மக்கள் மத்தியிலே முழுக்க எதிர்ப்பு வந்துடுச்சு. அதனால் எல்லோருமே வந்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க. திமுக காரன் ஒவ்வொருத்தனும் இந்த கட்சியில் எவனாவது ஒருத்தன் நல்லவன் சொல்லி எவனா சொல்ல முடியுமா? பணம் கொடுக்குறான், நம்மளை வந்து அடுத்தாப்புல நமக்கு ஒரு போஸ்டிங் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி வேணா அவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவானே திமுகவுக்கு தவிர, அந்த இதில் ஒரு போஸ்டிங் கிடைச்சா நம்ம சம்பாதிக்கலான்னு. மற்றபடி இவன் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா முதல்வரே வந்து இப்போ ஜாபர் சாதிக்கு வந்து போதைப் பொருள் கடத்தலில் மாட்டிக்கிட்டான்னு சொல்லி தான் கட்சி விட்டு நீக்கியிருக்காரு. மாட்டலான்னு நீக்க மாட்டார். ஏன்னா அவன் மாட்டிக்கிட்டான போலீஸில் இனிமேல் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நீக்கியிருக்காங்க. இதே போல் வேலைகளை தான் வந்து இந்த திமுக அரசு பண்ணும். திமுகவை நம்பாதீங்க. ஓட்டை வந்து வியாபாரமாக்காதீங்க. ஓட்டை வந்து என்றைக்குமே வந்து வியாபாரமாக்குனீங்கன்னா நம்மளை வந்து இந்த திமுக அரசு நம்ம தமிழ்நாட்டையே காலி பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்துக்களை எதிர்க்கும் உனக்கு இனி என் ஓட்டு எதற்கு அப்படின்னு சொல்லி அத்தனை பேரும் கேளுங்க. திமுகவை வெறுத்து ஒதுக்கி ஓரங்கட்டுனா இந்த திமுக இல்லாத மாநிலமாக இந்த தமிழ்நாடு மாறிடும். தமிழ்நாடு கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு தலைமை எவனாவது வருவான். அதுக்கப்புறம் அத்தனை